ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.3. எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் 1.2 ப்ரீவியஸ் வீடியோ நாங்க போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 1.3. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, let a equal to x belongs to n such that 1 less than x less than 4, b equal to x belongs to w such that 0 less than or equal to x less than 2, and c equal to x belongs to n such that x less than 3. Then verify that a cross b union c equal to a cross b union a cross c, a cross b intersection c equal to a cross b intersection a cross c. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a ஓட எலமெண்ட்ஸ் என்னென்னு எழுதிக்கணும், b ஓட எலமெண்ட்ஸ் என்னென்னு எழுதிப்போம், c ஓட எலமெண்ட்ஸ் என்னென்னு எழுதிட்டு இந்த ரெண்டு சப்டிவிஷனையும் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a equal to x belongs to n such that 1 less than x less than 4. ஸோ x belongs to n என்ன நமக்கு தெரியும், என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கண்டிஷன் என்னன்னா 1க்கும் 4க்கும் இடையில இருக்கிற நம்பரை தான் எழுதணும். இங்க ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். இங்க ஈக்குவல் டு கொடுக்கல, அப்போ 1க்கும் 4க்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்கும், a equal to 2, 3. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, x belongs to w such that 0 less than or equal to x less than 2. w அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து x ஓட வேல்யூ 0ல இருந்து 2க்கு இடையில எழுதணும். ஆனா 0வை சேர்த்துக்கணும், ஏன்னா இங்க வந்து ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. அப்ப 0வையும் சேர்த்து எழுதணும். அப்ப என்ன வரணும்னா 0, 1, 2 நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா 2க்கு முன்னாடி ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. அப்ப 0, 1 மட்டும்தான் எழுதணும். நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, x belongs to n such that x less than 3. so c equal to என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் n எடுக்கணும். அப்போ 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து 3க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்க ஈக்குவல் டு சைன் கொடுக்கல. அப்ப 3க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும், 1, 2. அவ்வளவுதான். a வேல்யூ, b வேல்யூ, c அதை நம்ம தனியா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். a ஓட வேல்யூ 2, 3, b ஓட வேல்யூ 0, 1, c ஓட வேல்யூ 1, 2. இப்ப அவ்வளவுதான். நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a cross b union c equal to a cross b union a cross. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, a cross b union c. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க, b union c. b னா b ஓட வேல்யூ எழுதிக்கலாம், என்ன 0, 1, யூனியன் c ஓட வேல்யூ என்ன 1, 2. இப்போ யூனியன்னா என்ன பண்ணணும்னா சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதணும்னா 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் b எலமெண்ட் எழுதிக்கலாம், 0, 1. c எழுதும் போது ஆல்ரெடி இங்க நம்ம 1 எழுதுனதுனால 2 மட்டும் போட்டா போதும். இதுதான் என்னன்னா b யூனியன் c. இப்போ என்ன நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும், a கிராஸ் b யூனியன் c கண்டுபிடிக்கணும். a ஓட வேல்யூ நம்ம என்னன்னு தெரியும், 2, 3 கிராஸ் 0, 1, 2. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ்னு வந்துட்டாலே ஆர்டர்டு பேரா எழுதணும். பேரா நம்ம என்ன பண்ணுவோம், கமா போட்டு எழுதுவோம். சோ எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2, 0, 2, 1, 2, 2. இங்க வந்து 2 தடவை வந்துருச்சு, நான் ஒரு தடவை எழுதுனா போதும், அப்படி போடக்கூடாது. இது 2 தடவை வந்தாலும் 2, 2 தான் எழுதணும், ஏன்னா நம்ம வந்து பேர் பண்ணி எழுத போறோம். நெக்ஸ்ட் 3ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 0, 3, 1, 3, 2. சோ இதுதான் வந்து LHS. நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்க போறோம்.
RHS வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா A cross B யூனியன் A cross C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதான் நம்ம எழுத போறோம். பிராக்கெட்ல உள்ளது என்ன? A cross B. சோ A வேல்யூ கொடுத்தாங்கன்னா A வேல்யூ எழுதிப்போம். A வேல்யூ என்ன? 2,3 cross B ஓட வேல்யூ என்ன? 0,1. இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா கிராஸ் கொடுத்ததுனால பேரா எழுத போறோம். பேர் என்ன? ஃபர்ஸ்ட் 2,0 next 2,1. Similarly, இப்ப 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். 3,0 3,1. So A ஓட வேல்யூ எழுதிக்கலாம். A ஓட வேல்யூ என்ன? 2,3 cross C ஓட வேல்யூ என்ன? 1,2. So கிராஸ் கொடுத்ததுனால நம்ம பேர் பண்ணி எழுதிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 2,1 2,2 next 3 3,1 3,2. இப்போ ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். A cross B யும் கண்டுபிடிச்சிட்டோம், A cross C யும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனியன் போட்டு எழுத போறோம். A cross B யூனியன் A cross C தான் ரைட் ஹேண்ட் சைடு. சோ A cross B னா A cross B வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். A cross B என்ன? 2,0 2,1 3,0 3,1 யூனியன் 2,1 2,2 3,1 3,2. சோ இப்ப ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் அப்படியே எழுதிடுவோம் நம்ம. 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட் நம்ம எழுதும் போது பாருங்க, இது எழுதும் போது 2,1 ஆல்ரெடி எழுதிருக்கோம். சோ ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி இருக்கிறதுனால விட்டுருவோம். நெக்ஸ்ட் 2,2 எழுதல, அதனால 2,2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3,1 இருக்கா? இருக்கு. சோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் 3,2 3,2. இதுதான் வந்து RHS. இப்போ LHS RHS ஈக்குவலா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். சோ அப்ப LHS என்ன வந்துச்சு? 2,0 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 2,0 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 2,1 இருக்கு, இங்கேயும் 2,1 இருக்கு. நெக்ஸ்ட் 2,2 இங்க இருக்கு, இங்க இருக்கு 2,2. இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 3,0 இங்க இருக்கு, இங்கேயும் 3,0 இருக்கு. நெக்ஸ்ட் 3,1 இங்க இருக்கு, இங்கேயும் 3,1 இருக்கு. நெக்ஸ்ட் 3,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 3,2 இருக்கு. சோ LHS equal to RHS, hence proved. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So first left hand side எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா A cross B intersection C. சோ ஃபர்ஸ்ட் B intersection C ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல உள்ளதுதான் எழுதுவோம். B intersection C கண்டுபிடிச்சுக்கலாம். B ஓட வேல்யூ என்ன? 0,1. இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ என்ன? 1,2. சோ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமன், பொதுவா உள்ளது மட்டும்தான் எழுதணும். யூனியன் போட்டாதான் நம்ம சேர்த்து எழுதணும். n இன்டர்செக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா பொதுவா என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் எழுதணும். 0,1க்கும் 1,2க்கு என்ன பொதுவா இருக்கு? 1 மட்டும்தான் பொதுவா இருக்கு ரெண்டுத்துலயும். அத மட்டும்தான் எழுதணும் நம்ம. நெக்ஸ்ட் A cross B intersection C. A cross B intersection C னா A ஓட வேல்யூ என்ன? 2,3 cross 1. இப்போ A cross B intersection C 2 cross 3 னா இப்படி நம்ம பேர் பண்ணி எழுத போறோம். நம்ம எப்பொழுது கிராஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் தான் பண்ணுவோம்.
ஸோ என்ன எழுதணும் 2,1 3,1 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுதான் வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல வந்து பாருங்க A cross B intersection A cross C. நம்ம A cross B ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். A cross B என்ன 2,0 2,1 3,0 3,1 ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சதுனால நான் அப்படியே எழுதி இருக்கேன். நெக்ஸ்ட் A cross C. A cross C ஓட வேல்யூ என்ன 2,1 2,2 3,1 3,2. சோ ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்ன சொன்ன காமன் பொதுவா இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். நம்ம முதல்ல அதை எடுத்து எழுதிக்கலாம். சோ 2,0 2,1 3,0 3,1 intersection 2,1 2,2 3,1 3,2. இப்ப என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் பொதுவா என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். என்னென்ன இருக்கு பாருங்க, இங்க 2,0 இருக்கு, இதுல 2,0 இல்ல, அப்ப அப்படியே விட்டுறணும். இதுல 2,1 இருக்கு, இதுல 2,1 இருக்கு. சோ அத இருக்கிறதுனால அதை மட்டும் எழுதிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் 3,0 இருக்கு, இதுல 3,0 இல்ல, அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் 3,1 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ பாருங்க 2,1 இங்கேயும் 2,1 இருக்கு, இங்க 3,1 இங்கேயும் 3,1 இருக்கு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன ஆயிடுச்சுன்னா ஈக்குவலா வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். Thanks.